ஹலோ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை மாவீரன் காடுவெட்டி குருநாதன் அவர்களுடைய நினைவு தினம் மே 25. இந்த நாள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அனைத்து வன்னியர்களோட வாழ்நாளிலும் மறக்க முடியாத ஒரு நாளாக தான், ஒரு கருப்பு நாளாக தான் மாறிடுச்சு நம்ம சொல்லியாகணும். மாவீரன் காடுவெட்டி குருநாதன் அவர்கள் வன்னியர் சமூகத்தோட கடவுளாக, காவலனாக, என்றும் காவலராக, எப்பவுமே வன்னியர் சமூக மக்களுக்கு துணையாக இருந்தவர் தான் காடுவெட்டி குருநாதன் அவர்கள் தான் நம்ம சொல்லியாகணும். வட மாவட்ட மக்களோட, அதாவது வன்னியர் சமூகத்து மக்களோட கல்வியிலும் சரி, வேலைவாய்ப்பிலும் சரி, ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் முன்னேறி வர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அனைத்தையும் வன்னியர் சமூக மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு உன்னதமான ஒரு ஜீவன் தான் நம்ம சொல்லியாகணும். வன்னியர் சமூக மக்களுக்கு மட்டும்தான் அவர் நல்லது செஞ்சாரான்னு பார்த்தா இல்ல. 2 தடவை ஒரு தடவை ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதியாகவும், இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா ஜெயகண்டம் சட்டமன்ற தொகுதியாகட்டும், இந்த இரண்டிலுமே அவர் எம்எல்ஏவா இருக்கும்போது அவரோட தொகுதி நிதி இருக்கு பாத்தீங்களா, அது முழுக்க முழுக்க மக்களுக்காகவே செலவு செய்த ஒரு நல்ல எம்எல்ஏ, மக்கள் பிரதிநிதியா தான் அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அங்க இருக்கிற அழகாபுரம் அப்படிங்கிற ஏரியா இருக்கு, அங்க இருளர் மக்களுக்கு நிலைமை இல்ல. அவங்க வாழ்ந்து இருந்த அரசு நிலம் பாத்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் அப்புறப்படுத்துறாங்க. இதை கேள்விப்பட்ட குருநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு 3 ஏக்கர் நிலம் தன்னுடைய சொந்த காசை போட்டு வாங்கி அந்த மக்களுக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மூலியமா தானமா கொடுக்குறாரு. இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அதே அழகாபுரத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட மக்கள் ஒரு கோயில் உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. மாவீரன் குரு அவர்கள் அங்க மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை அழைத்து சென்று அந்த சமூகம், அங்க யார் எந்த சமூகம் தடுத்தாங்களோ அந்த சமூகத்தை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட மக்களை மாலை போட்டு கோயில் உள்ள கூண்மன ஒரு வரலாறும் இருக்கிறது. அது மட்டுமா பார்த்தா அங்க இருக்கிற விவசாய பிரதிநிதிகள் அவங்களுடைய கோரிக்கையை அந்த மாவட்ட கலெக்டர் தொடர்ச்சியாக ஏற்க மறுக்கிறார். அந்த விவசாயிகளை பார்க்கவே மறுக்கிறார்னு நம்ம சொல்லணும். அப்படியேப்பட்ட ஒரு ரீதியில மாவீரன் குரு அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாரு? நீங்க சினிமாவெல்லாம் பாப்பீங்க, கலெக்டர் அலுவலகத்தை போயிட்டு பூட்டிட்டு வரதெல்லாம். ஆனா நிஜத்துல அது மாதிரி நடக்குமா பார்த்தா வாய்ப்பே இல்லை. ஆனால் குரு அவர்கள் அதை செய்து காண்பித்தார். அங்க இருக்கிற கலெக்டர் அலுவலகத்தை பூட்டி அத சாவியை வீட்டுக்கு எடுத்து வந்துட்டாரு. கலெக்டர் என்ன பார்த்துட்டு என் சாவி வாங்கி போயிட்டோம் அப்படிங்கிற ரீதியில ஒரு அரசாங்க அதிகாரிகளே அலற விட்ட ஒரு மனுஷன் தான். அதுவும் ஏழை எளிய விவசாய மக்களுக்காக துணை நின்ற ஒரு உன்னதமான ஒரு ஆத்மா தான் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள். அது மட்டும் இல்லாம எப்பவுமே பெண் பிள்ளைகளை பெற்ற அனைத்து அப்பாக்களுக்குமே ஒரு ஹீரோமனா யாருன்னு பாத்தீங்கன்னா அது காடுவெட்டி குரு அவர்கள் தான். ஏன்னா அது எந்த சமூகம் சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களுக்கான உரிய பாதுகாப்பை தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில காடுவெட்டி குருநாதன் அவர்களுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா அனைத்து பெண்களுமே பெற்ற அப்பாக்களாகட்டும் அம்மாக்களாகட்டும் காடுவெட்டி குருநாதன் அவர்கள் ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு தான் தெரிவாரு. அந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பை முக்கியப்படுத்தி பேசிய ஒரு ஆளுமை. அது மட்டுமா பார்த்தா அது மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு சாதனைகளை காடுவெட்டி குருநாதர் அவர்கள் செஞ்சிருக்காரு நம்ம சொல்லி ஆகணும். அவர் வன்னியர் சமூக மக்களுக்காக அவர் செய்த பல்வேறு போராட்டங்களாகட்டும், வன்னியர் சமூக மக்களுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நேஷனல், அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டவர். வன்னியர் சமூக மக்களுக்காக போராடி, அதாவது பார்க்க அந்த அதிக அளவுல என்எஸ்ஏ நேஷனல் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் அது வாங்கி ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா காடுவெட்டி குருநாதன் தான் நம்ம சொல்லியாக்கணும். இந்தியாவில் வேற யாருமே இந்த அளவுக்குலாம் வாங்கினதே இல்லை. தான் சார்ந்த சமூகத்துக்காக போராட்டம் செய்ததற்காக இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டவர் தான் காடுவெட்டி குருநாதன் அவர்கள். இவருடைய பெருமைகள் பாத்தீங்கன்னா வட மாவட்டம் முழுக்க ஒவ்வொரு கிராமங்களும் பாத்தீங்கன்னா அவர் பிறந்த நாளாகட்டும் இறந்த நாளாகட்டும் அந்த 2 நாட்களிலுமே விமர்சையா அவருடைய பெருமைகளை பேசிட்டு இருப்பாங்க. இவர் தான் எங்க தலைவர், இவர் தான் எங்க கடவுள், இவர் தான் எங்களுடைய பாதுகாவலர், இவர் தான் எங்களுடைய வீரனார் அய்யனார் சொல்லுவாங்க பத்தி. அந்த ரீதியில எங்களோட காவலர் காடு வெட்டியார் அப்படிங்கிற ரீதியில அந்த சமூக மக்களோட ஒரு தெய்வமா தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. உண்மையிலுமே காடுவெட்டி குருநாதன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா ஒரு வீரம் நிறைந்த, போராட்டம் நிறைந்த, ஆரம்பத்துல ஒரு கம்யூனிஸ்டாக தெரிந்த ஒரு காடுவெட்டி குருநாதன் அவர்கள் திமுகவுல பயணித்து தான் சார்ந்த மக்களுக்கு திமுகவுல பல்வேறு இன்னல்கள், பல்வேறு எவ்விதமான ஒரு நன்மையும் ஏற்படாத நேரத்துல
மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து வட மாவட்டங்களை பயணம் மேற்கொள்ளும் போது அவருடைய சிந்தனைகளாலும் போராட்டங்களாலும் அவருடைய ஈர்ப்பின் தன்மையாலும் இடஒதுக்கீடு போராட்டத்தாலையும் வன்னியர் சங்கத்துல ஜாயின் பண்றாரு காரோடி குருநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் அவருடைய வன்னியர் சங்கத்துல சேர்ந்த உடனே அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா வன்னியர் சமூக மக்களுக்காகவே வந்து அவரு வாழ்ந்துட்டாருன்னா நம்ம சொல்லியாகணும். அந்த அளவுக்கு வன்னியர் சமூகத்தின் மீது தீரா பற்றும் அவர்கள் எப்படியாவது முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அவருடைய வாழ்க்கை வன்னியர் சமூகத்தின் மக்களுக்காகவே முடிந்து விட்டதுன்னு நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பா அவருடைய நினைவு நாளில் அவரை போற்றி வணங்குவோம். மாவீரன் ஜெ குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏதாவது சொல்லாம விட்டுருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தியும் அடுத்த வீடியோல பேசலாம். நன்றி, வணக்கம் மக்களே.